ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிளாஸ் போறதுக்கு முன்னாடி, நான் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ டெஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஒரு சில கன்ஃப்யூசிங் வேர்ட்ஸ் அதாவது எப்பவுமே குழப்புற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். பட் சேம் மீனிங்ல வரும். இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு 5 சொல்றேன். 5 வேணாம் ஒரு 4 சொல்றேன். இன்னைக்கு அதோட சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதோட ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்க்கு போலாமா? ஓகே. அப்போ அந்த 5 வார்த்தைகள் என்ன? அந்த கன்ஃப்யூசிங் வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஃபாஸ்ட்னா என்ன? குயிக்னா என்ன? ஃபாஸ்ட், குயிக். சரிங்களா? ஃபாஸ்ட்னா என்ன? குயிக்னா என்ன? அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது எரர்னா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? மிஸ்டேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? எரர்னா என்ன? மிஸ்டேக்னா என்ன? அடுத்தது 3. ப்ராப்ளம்னா என்ன? இஷ்யூனா என்ன? இஷ்யூ. ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் நம்ம எப்படி தெரியும்? பிரச்சனை. ரெண்டுமே ப்ராப்ளம், இஷ்யூ ரெண்டும் அந்த பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். அது எந்த இடத்துல டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? அப்புறம் கடைசியா ஒரு 4 வார்த்தை போதும். சிக்குனா என்ன? இல் அப்படின்னா என்ன? இந்த 4 வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோவோட கடைசியில இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? அப்ப இன்னைக்கு கிளாஸ் போலாமா? ஓகே. அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, கடைசியா 6th டே கிளாஸ் 2 வார்த்தையில ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி பேசலாம், இல்ல எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? அப்ப 2 வார்த்தைனா ஒண்ணு சப்ஜெக்ட் சொன்னேன், ஒண்ணு வெர்புன்னு சொன்னேன். பாருங்க. நீ என்னப்பா செய்ற? நான் படிக்கிறேன். நானு படிக்கிறேன். ஐ ஸ்டடி. அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சிச்சு. 2டே வார்த்தை. இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த 2 வார்த்தையில பேசக்கூடிய சென்டென்ஸ் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னா அது சிம்பிள் டென்சஸ்ல வரக்கூடிய சிம்பிள் ப்ரெசென்ட்டோ, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்ல எல்லாம் வரும். பட் சிம்பிள் லாஸ்ட் கிளாஸா பார்த்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் வார்த்தைகள் தான் நம்ம பார்த்தோம். அதுவும் கேள்வி கேட்டு பாசிட்டிவா பதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம பார்த்தோம். அதுதான் மீனிங் இது. ஓகே. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தர் கேட்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் படிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நான் தூங்கிட்டு இருக்கேன். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அவன் விளையாடிட்டு இருக்கான். உங்க அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கா? அவ படிச்சுட்டு இருக்கா. அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவரும் ஆபீஸ் போயிருக்காரு. அப்படின்னா நம்ம இப்போ நம்ம கண்ணால பாக்குற வார்த்தைகள் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம ஒரு பொருளை பாக்குறோம். நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம். இந்த உலகத்தை சுத்தி பாக்குறோம். என்னென்னலாம் இப்ப கரண்டா நம்ம கண்ணால பாக்குறோமோ அட் டைம்ல இதெல்லாம் என்னென்ன செய்யுதோ அது எல்லாமே கண்டினியூவஸ் டென்ஸ்ல வரும். கண்டினியூவஸா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் இப்ப நம்ம கண்ணால பார்க்கும்போது இப்ப பிரசன்ட்ல நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்னா தொடர்ச்சியாக, தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய வார்த்தைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை பற்றி சொல்லும்போது நான் இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னாலே இங்க பாருங்க, நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னாலே கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும். கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ நடக்கிற, இப்போ பிரசன்ட்ல என்னென்னலாம் நடக்குதோ அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்ற டென்ஸ் நம்ம படிச்சிருப்போம். பட் இது நமக்கு தேவையில்லை. இந்த வார்த்தைகள்லாம் தேவையில்லை. நம்ம என்ன நம்மளோட எய்ம், இங்கிலீஷ் பேச போறோம் அப்படின்றதுதான் நம்மளோட எய்ம். சரிங்களா? அப்ப நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இந்த டென்ஸ், இந்த கிராமர் அதெல்லாம் விட்டுட்டு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இன்னைக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயலை பற்றி பார்க்கறது, செயலை மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. சோ அப்போ இதனுடைய பதில் ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கேள்வி. அப்ப பதில் என்ன வரும்னா, படிச்சுக்கிட்டு இருக்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை சொல்லணும். படிச்சுக்கிட்டு இருக்க
கேள்வி எப்படி வருதோ அதே மாதிரிதான் பதிலும் வரும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டா பதிலும் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் பதில் வரும். கேள்வியில வந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு கேட்கும்போது பதில வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னோம். ஓகேங்களா? அப்ப அதுதான் என்ன டென்ஸ்? அதுக்கு பேர் தான் என்னது? கண்டினியூஸ். ஏன்னா அந்த செயல் வந்து படிக்கிறது அப்படின்ற செயல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பிரசன்ட்ல இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சரிங்களா? அப்ப இது எது எதுலாம் வரும்? நான் சொன்னேன் நான் முன்னாடியே சொன்னேன் ஹி, ஷி, இட்டு, ஐ, வி, யூ, தே. இது எல்லாமே எப்படி வரும்? ஐ ஆம் வரும், வி ஆர்னு வரும், யூ ஆர்னு வரும், தே ஆர்னு வரும். ஹி, ஷி, இட் இஸ். சரிங்களா? அப்ப ஈஸ் ஈஸ்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் வரும். சரிங்களா? இதுக்கு வந்து ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், தே ஆர் அப்படின்லாம் வந்துருது. சரிங்களா? இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வார்த்தை தான் வெறுப்புன்னு நம்ம சொல்றோம். அது செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. பாருங்க இதோட ஃபார்ம் ஹி இஸ் பக்கத்துல ஒரு வெர்பு வரும். ஷி இஸ் பக்கத்துல ஒரு இட் இஸ் ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி ஐ ஆம் பக்கத்துல ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. வி ஆர் ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. யூ ஆர் ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. தே ஆர் ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை. அப்ப இந்த செயலை குறிக்கிற வார்த்தை அப்படியே நம்ம வரணுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. எப்பப்பெல்லாம் ஒரு செயல் தொடர்ந்து இப்ப தொடர்ச்சியா இப்ப பிரசன்ட்ல நடந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம பத்தி ஒரு செயலை பத்தி பேசும்போது அது பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இப்போ பிரசன்ட்ல நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்? பிரசன்ட்ல இப்ப நடக்கிற செயலை பத்தி பார்க்க போறோம். எந்த செயலா வேணும்னா இருக்கட்டுமா அதை பத்தி பார்க்க போறோம். அப்ப இந்த செயலை குறிக்கிற இந்த வெறுப்பு வார்த்தை எங்க இருக்கும் அப்படின்னா அந்த வெறுப்பு டேபிள்ல முதல்ல இருக்கிற வார்த்தைகள் தான் வரும். முதல்ல இருக்கிற வார்த்தையை அப்படியே எடுத்தீங்கன்னா அது வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி சேர்ந்துருச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இப்போ 5 சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இப்போ ஒரு 5 செயல் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு 5 செயல் எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க ஸ்டடி. இங்க பாருங்க ஸ்டடி அந்த வெர்பு டேபிள்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம். ஸ்டடியோட கடந்த கால செயலை குறிக்கிற வார்த்தை என்ன? ஸ்டடீடு. இது பக்கத்துலயே ஸ்டடின்னு தான் வரும். அதாவது மூணு வார்த்தைகள் இருக்கும்ல இந்த வெர்பு டேபிள்ல. பாருங்க ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட். அடுத்தது பிளே, பிளேடு, பிளேடு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 3வது வார்த்தையை நம்ம பார்க்க போறது இல்ல. இந்த முதல் 2 பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சாரி இதுதான் பார்க்குறோம். இதையும் பார்க்கல இப்போ இது வரைக்கும். இதை ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தையை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் ஒரு சொல் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அடுத்தடுத்து வர்றதுக்கான இந்த இந்த 2, 3ல இருக்கக்கூடிய வார்த்தைகள். இங்க ஸ்டடின்னு இருக்கா? இந்த ஸ்டடின்னு இருக்கு. இங்கே ஸ்டடின்னு இருக்கு. இங்க பிளேன்னு இருக்கா? இங்க பிளேடுன்னு இருக்கு. இங்கேயும் பிளே இருக்கு. ஸோ அப்ப இந்த 2, 3ல இருக்கக்கூடிய வார்த்தைகளும் மற்ற வார்த்தைகளுக்கும் வார்த்தைகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதால முதல்ல இருக்கக்கூடிய இந்த இத என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? சின்ன நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ரூட் வெர்பு அப்படின்னு சொல்றோம். அதுதான் அதோட வேர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க ஸ்டடி இருக்கு. ஸ்டடி வந்து இது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்தா ஸ்டடியிங் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்டடிங் தனியா வந்தா அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது சென்டென்ஸ்ல வரும்போது மாறும். சரிங்களா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஸ்டடி இருக்கு. ஸ்டடி கூட ஒரு ஐஎன்ஜி சேர்க்கிறோம். ஸ்டடிங்னு வந்துருது. இந்த ஸ்டடிங் வந்து எதை குறிக்கிற வார்த்தை? இப்போ கரண்ட்ல ஏதோ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு குறிக்கிற வார்த்தை. எப்போ? பிரசன்ட்ல வந்தா மட்டும். பாஸ்ட்ல வந்தா பாஸ்ட்ல ஒரு வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா ஒரு செயல் கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா பாஸ்ட்ல ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபியூச்சர்ல ஒரு வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது இனிமேல் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம். நீ என்னப்பா செஞ்சுட்டு இருக்க? நான் படிச்சுட்டு இருக்கப்பா. ஸ்டடி அப்படின்ற வார்த்தையை எடுத்து ஒரு ஐஎன்ஜி சேர்த்து நான் படிச்சுட்டு இருக்கேன்னா நான் என்ன ஐ பக்கத்துல எப்பவுமே ஆம் வந்துடும். ஒரு வார்த்தையை சேர்க்கணும் செயலை குறிக்கிற வார்த்தை. இப்போ நான் இந்த செயலை குறிக்கிற வார்த்தை இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த செயலை வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். சரிங்களா? வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ எம் ஸ்டடியிங். சரிங்களா? ஒரு அடுத்தது பிளே அப்படின்ற வார்த்தை இருக்கு.
இதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். அவன் என்னப்பா பண்றான்? அவன் விளையாடுறான்ப்பா. அவனை குறிக்கக்கூடிய வார்த்தையில இஸ் ஹீஸ்ன்னு தான் வரும். அவன் இப்ப என்னப்பா செய்யறான் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இப்போ எதை பத்தி பேசியிருக்கோம்? இப்ப நடக்கக்கூடிய செயலை பத்தி தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். வேற எதுவும் பத்தி பேசல. அப்போ ஹி இஸ் ஸ்டடி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ஹி ஸ்டடி அப்படின்னு சேர்த்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஈட்டிங். ஈட்டு ரெண்டாவதுல இருக்கும். ஏட்டு ஈட்டன் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தைய அப்படியே எடுத்து எழுதி ஒரு டென்ஸ் உருவாக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல ஐஎன்ஜி போட்டோம் ஒரு இப்ப நடக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை உருவாக்கலாம். ஒரு சென்டென்ஸும் உருவாக்கலாம். புரியுதா? ஓகேவா? அப்போ நீ இப்ப என்னப்பா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. தே ஆர் ஈட்டிங். இதே வந்து அவங்க என்னப்பா செய்யறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டே வார்த்தையில பதில் சொன்னா அவங்க ஈட். அவங்க சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது தே ஆர் ஈட்டிங். ஓகேவா? இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு வெர்போட ஐஎன்ஜி நம்ம சேர்க்கிறோம். எப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுல நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கணும் போது ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஒரு செயலை குறிப்பிட வார்த்தையோட ஐஎன்ஜி சேர்த்து வச்சோம்னா அது இப்போ பிரசன்ட்ல இப்ப ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங்ல வருதா? ஓகேவா? இப்ப பாருங்க, வேற ஏதாவது எடுத்துக்கோங்க. ஈட்டிங் எடுத்தாச்சு, பிளேயிங், ஸ்டடிங், ட்ரிங்கிங், வாட்சிங் எடுத்துப்போம். வாட்ச் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இதுதான் பார் அப்படின்ற வாட்ச்னா பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்க என்னப்பா செய்யறாங்க? இதே பக்கத்துல என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா அதே ஆர் வந்துடும். தே ஆர் வாட்சிங். அவங்க பாக்குறாங்க. தே ஆர் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தே ஆர் வாட்சிங் டிவி. ஓகேங்களா? அவங்க என்னப்பா செய்யறாங்க? தே ஆர் சாப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்கப்பா. தே ஆர் ஈட்டு. அது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்தா தே ஆர் ஈட்டிங் அப்படின்னா அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட்ச் அப்படின்ற வெர்பு டேபிள்ல இருக்கக்கூடிய முதல்ல ஒரு வார்த்தையோட இந்த ரூட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அந்த செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் எதுலாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த வார்த்தைய. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அவன் என்னப்பா செய்யறான்? இங்க பாருங்க, ஹி இஸ் பிளேயிங், ஹி இஸ் ரீடிங். அப்ப ரீட் அப்படின்ற வார்த்தை கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. எப்போ? இந்த ரீடிங் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி ஆம், இஸ், ஆர் இது மூணும் வந்தாதான் இப்ப நடக்கிற செயல் ஒண்ணு இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீன் பண்ணி வரும். சரிங்களா? உதாரணத்துக்கு இங்கெல்லாம் பாருங்க, ஈஸ் வந்திருக்கா, ஹீஸ், ஷீஸ், இட் இது. இப்போ ஹி வாஸ்ன்னு வந்திருக்கா? இல்ல இல்ல. இங்க பாருங்க, தே ஆர், வி ஆர் தான் வந்திருக்கு. பக்கத்துல பாருங்க, ஈட்டு கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. இங்க ஹீஸ் தான் வந்திருக்கு. பிளே அப்படின்ற வார்த்தை கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதா? அப்ப இந்த மாதிரியான ஃபார்மேட்ல எப்போ யூஸ் ஆகும்? இப்போ ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு யூஸ் ஆகுற வார்த்தைகள் இதெல்லாம். இதான் நம்ம கண்டினியூஸ் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து என்ன புரியும்? இங்க பாருங்க ஷீஸ் வந்திருக்கு, இட் இஸ் வந்திருக்கு, ஷீஸ் வந்திருக்கு. அப்போ ஹி, ஷீ, இட் இது பக்கத்துல ஒரு ஈஸ் போட்டு ஒரு செயலை குறிக்கிற வார்த்தையோட வெர்ப சேர்த்துட்டு ஐஎன்ஜி சேர்த்துட்டோம்னா அது வந்து எப்படி இந்த மாதிரியான ஃபார்மேட் எது சொல்லுது? இப்போ நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மீனிங்ல சொல்லிடும். இப்போ இங்க பாருங்க, ஹீஸ்ன்னு இங்க வந்துருச்சா? ஓகேவா? பக்கத்துல நீங்க கோவோட ஐஎன்ஜி சேர்ந்துருக்காங்க, கோயிங். குக்கோட ஐஎன்ஜி சேர்த்து குக்கிங். ரீடோட ஐஎன்ஜி சேர்த்து ரீடிங். ரெயினோட ஐஎன்ஜி சேர்த்து ரெய்னிங். மூவோட ஐஎன்ஜி சேர்த்து மூவ் பிளஸ் ஐஎன்ஜி, மூவிங். அப்போ இந்த மாதிரியான ஃபார்மெட்டை ஈட்டோட ஐஎன்ஜி சேர்த்து ஈட்டு, ட்ரிங்கோட ஐஎன்ஜி சேர்த்து ட்ரிங்க். அப்போ இந்த மாதிரியான செயல் எல்லாமே எப்படி வருது? மீனிங்ல இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மீனிங்ல வருது. இங்க பாருங்க, தமிழ்ல சென்று கொண்டிருக்கிறாள், சமைத்து கொண்டிருக்கிறாள், படித்து கொண்டிருக்கிறாள், பெய்து கொண்டிருக்கிறது, அது நகர்ந்து கொண்டிருக்கிறது, உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறான். அப்போ இது எல்லாமே அந்த மாதிரி மீனிங்கை தரக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கு. ஓகேவா?
ஓகே. இப்போ உங்களுக்கு நெறைய சென்டென்ஸ் இங்க குடுத்துருக்கேன். நீங்க வந்து அத இது பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நெறைய குடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே ரிவர்ஸ்ல வந்துருச்சு. சரி, ஓகே. இதுதாங்க இந்த ஃபார்மேட்டு. சரிங்களா? இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு செயல குறிக்கக்கூடிய ஃபார்மேட்டே இதுதான். ஓகேங்களா? அப்ப நான் இன்னொன்னு கேட்டேனே, ஒரு 4 சென்டென்ஸ் கேட்டேனே, என்ன டிஃபரன்ஸு? அப்படின்னு பார்த்தலாமா? ஃபாஸ்ட்டு, குயிக். என்ன வித்தியாசம்? அப்படின்னு கேட்டா, ஃபாஸ்ட்ன்னா எப்ப நம்ம பயன்படுத்துவோம்னா, ஒரு வேகத்த பத்தி பேசும்போது ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்த வேண்டும். எப்ப ஃபாஸ்ட்ன்னு பயன்படுத்தும்? "ஏய் அந்த பையன பார்றா எவ்வளோ வேகமா ஓடுறான்." சரிங்களா? அந்த மூவ்மெண்ட் ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஒரு மூவ்மெண்ட் எப்பப்பலாம் வேகமா இருக்கும். இந்த பையன் எவ்வளோ வேகமா ஓடுறான் பாரேன். ஹி இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். ஹி இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். இல்லன்னா ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பப்பலாம் வேகத்த குறிக்கும்போது ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தைய நம்ம பயன்படுத்துறோம். குயிக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த டிலேவும் இல்லாம உடனே பட்டுன்னு சொல்றது. சரிங்களா? அதுதான் குயிக் அப்படின்ற வார்த்தை. உதாரணத்துக்கு இங்க பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு அவன் பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன சொல்லுவோம்? ஹி ஆன்சர்ட் குயிக்லி. ஹி ஆன்சர்ட் குயிக்லின்னா உடனே பதில் சொன்னான். அடுத்தது கிவ் மீ இப்ப டீச்சர் நிறைய பேர் கேட்பாங்க. அப்பா கேள்வி கேட்ட உடனே பட்டுன்னு சொல்லணும். கிவ் மீ குயிக் ஆன்சர். கிவ் மீ குயிக் ஆன்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னது? உடனே ஆன்சர் சொல்லுங்க. பட்டுன்னு அப்ப டிலேவே இருக்கக்கூடாது. அப்ப குயிக்னா உடனே அப்படின்னு அர்த்தம். தாமதம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபாஸ்ட் அப்படின்னா ஒரு பொருளோட மூவ்மெண்ட் பத்தி பேசும்போது அதனுடைய வேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஃபாஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி 2 சிக்குனா என்ன? இல்லுன்னா என்ன? அப்படின்னு கேட்டாங்க. சிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நோய் வரப்பட்ட அந்த நோய் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா முந்தைய கால அறிகுறிகள் தான் சிக்கு. இதுவும் ஒரு நோய் வந்த நிலை தான். பட் அவ்வளோ அந்த பேஷண்ட் மாதிரி ஆக மாட்டோம். சிக்னா எனக்கு என்னமோ தெரியல. எனக்கு வந்து உடம்பு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. வாந்தி வர மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஐ ஃபீல் சிக்ன்னு சொல்லலாம். ஐ ஃபீல் சிக். எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. சரிங்களா? இல்ல அப்படின்னா உடம்பு சரியில்லை. நோய் அறிகுறிலாம் வந்து உடம்புல ஏதோ ஒண்ணு அட்டாக் ஆகி அதை வந்து நம்ம பேஷண்டாக மாறிட்டோம். அப்பதான் நீ என்னப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இல்ல. ஐ எம் இல் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் இல் அப்படின்னா நான் நோயுற்றவனாக இருக்கிறேன். நோய்வாய்ப்பட்ட நிலையை பத்தி பேசும்போது இல் அப்படின்ற வார்த்தையும், சிக் அப்படின்ற போது நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட அறிகுறிகளை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகளாகவும் வருது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஃபாஸ்ட், குயிக்கு, சிக்கு, அப்புறம் இல்லு 2மே சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்தது ப்ராப்ளம், இஷ்யூ. 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்ல. ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். பெரிய ப்ராப்ளமா இருக்கும். உதாரணத்துக்கு பணம் தான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மணி இஸ் த மணி இஸ் த பிக் ப்ராப்ளம் ஃபார் ஆல். பணம் தான் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த இடத்துல ப்ராப்ளம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையை சொல்லும். அதை வந்து நம்ம தீர்த்தே ஆகணும். சரிங்களா? சரி பண்ணி ஆகணும். இப்ப இதுவே இஷ்யூ அப்படின்னா இது என்ன இஷ்யூ? இந்த இஷ்யூ அப்படின்னா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப பிரச்சனை சின்னதா இருக்கும். அத நம்ம வந்து பேசியே சரி பண்ணிடலாம். பேசி சரி செய்யும். இதுவும் ப்ராப்ளம் தான். பட் அந்த அளவுக்குலாம் பெருசா இருக்காது. இது பேசி சரி பண்ணிடலாம். அப்போ வி ஹாவ் டு இங்க பாருங்க. வி நீட் டு டாக் டு சால்வ்
த இஷ்யூ. யூ நீட் டு டாக் டு சால்வ் த இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்து பேசி ஆகணும். அந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து பேசினா போதும், சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த கிளாஸ் வந்து திருப்தியா இருந்துச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம கிளாஸ்ல சொல்லுங்க, மறக்காம சொல்லுங்க, கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் அதுக்கான ரிப்ளை தரேன். ஓகேங்களா? இந்த டவுட் கிளியரிங் செக்ஷன் புரிஞ்சுச்சா? நாளைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா? டே 8க்கான கிளாஸ்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய், டேக் கேர்.